Satyam International Institute of Hotel Management and Aviation. Admission open. Link in description. இலங்கை நேவியோட தொந்தரவு தாங்க முடியல. கல்லை வீசுகிறாங்க, வீலர்ஸில் கண்ணாடி உடைக்கிறாங்க. அவங்களுக்கு பயந்துக்கிட்டே நம்ம பாரம்பரியமாக இழுக்கிற இடத்துல இழுக்க முடியாமல் ரொம்ப கரைப்பகுதியில் வந்து நம்ம கரைப்பகுதியில் இழுக்கிறோம். ஒன்றும் விசேஷமாக இல்லை. வந்து விரட்டி விட்டாங்க, கல்லை விட்டு வீசுகிறாங்க. நாங்கள் பயந்துட்டு நாங்கள் எப்பவும் இழுக்கிற இடத்த விட்டுட்டு சும்மா நம்ம ரொம்ப கரையில் வந்து நம்ம கரையில் இழுக்கிறோம். நம்ம கரையிலையும் நம்ம கரையில் இந்த நண்டு வலை இது விடுறவங்க சிறு தொழில் பார்க்குறவங்கள இழுக்கிற இடத்துல நாங்கள் வந்து வைக்கிறோம். அவங்களுக்கும் பாதிப்பாக இருக்குது. அதனால் எண்ணத்தை போட்டு இழுத்துட்டு கரையை போயிடுவோம்னு சொல்லிட்டு பெரும் நஷ்டத்தோடு தான் திரும்பி வந்தோம். இலங்கை நேவியோட தொந்தரவு தாங்க முடியல. கல்லை வீசுகிறாங்க, வீலர்ஸில் கண்ணாடி உடைக்கிறாங்க. அவங்களுக்கு பயந்துக்கிட்டே நம்ம பாரம்பரியமாக இழுக்கிற இடத்துல இழுக்க முடியாமல் ரொம்ப கரைப்பகுதியில் வந்து நம்ம கரைப்பகுதியில் இழுக்கிறோம். ஒன்றும் விசேஷமாக இல்லை. வந்து விரட்டி விட்டாங்க, கல்லை விட்டு வீசுகிறாங்க. நாங்கள் பயந்துட்டு நாங்கள் எப்பவும் இழுக்கிற இடத்த விட்டுட்டு சும்மா நம்ம ரொம்ப கரையில் வந்து நம்ம கரையில் இழுக்கிறோம். நம்ம கரையிலையும் நம்ம கரையில் இந்த நண்டு வலை இது விடுறவங்க சிறு தொழில் பார்க்குறவங்கள இழுக்கிற இடத்துல நாங்கள் வந்து வைக்கிறோம். அவங்களுக்கும் பாதிப்பாக இருக்குது. அதனால் எண்ணத்தை போட்டு இழுத்துட்டு கரையை போயிடுவோம்னு சொல்லிட்டு பெரும் நஷ்டத்தோடு தான் திரும்பி வந்தோம். இலங்கை நேவியோ ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்டு பெறலாம். பாலாஜி, கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து இதுபோன்ற தாக்குதல்கள் நடந்து வருகிறது. இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது சம்பந்தமா மீனவர்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்கள்? கூடுதல் விவரம். டீசல் விலை உயர்வு மற்றும் மீனவர்கள் பிடித்து வரக்கூடிய இறால் மீன்களுக்கு போதிய விலை இல்லாததால் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த சில வருடங்களில் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகில் 2500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற காலமெல்லாம் போய்விட்டு தற்பொழுது வெறும் 100க்கும் மேற்பட்ட விசைப்படகில் மட்டுமே தான் நேற்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். இவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு ரோந்து படகில் 7 இலங்கை கடற்படை வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபடும் பொழுது ராமேஸ்வரம் மீனவர்கள் சுமார் 7க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீது இலங்கை கடற்படை கற்களை கொண்டு தாக்குதல் நடத்தி மீனவர்கள் மீன்பிடிக்க விடாமல் விரட்டி அடித்துள்ளனர். மேலும் தங்களுடைய உயிருக்கு எதுவும் ஆபத்து ஏற்பட்டிரும் என்ற ஒரு அச்சத்தில் மீனவர்கள் பெரும் நஷ்டத்துடன் கரை திரும்பியுள்ளனர். இலங்கை கடற்படையினரின் தாக்குதல் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் இலங்கையில் மீன் வளங்களை பாதுகாக்கப்படும் என்ற நோக்கில் இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அண்மையில் ஒரு புது முயற்சியாக 20க்கும் மேற்பட்ட பழைய பேருந்துகளை கடலில் இறக்கினார். இந்த கடலில் இறக்கிய சம்பவத்திற்கு அவர் என்றைக்கு கடலில் இறக்கினாரோ அன்றைய தினத்திலிருந்து இன்றைய தினம் வரை தமிழக மீனவர்கள் பலரும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இலங்கையில் கடலில் இறக்கிய பழைய பேருந்தின் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்கும் போது கடலில் 8க்கும் மேற்பட்ட விசைப்படையில் இருந்த மீனவர்கள் மீன்பிடி வலைகளை கடலில் வீசியுள்ளனர். இந்த பழைய பேருந்துகளில் மீன்பிடி வலைகள் சிக்கி மீன்பிடி வலைகள் முழுவதும் அருந்து மீனவர்கள் மீன்பிடிக்க முடியாமல் பெரும் நஷ்டத்துடனும் மீனவர்களை மீன்பிடி வலைகள் தான் மீன் பிடிப்பதற்கு முக்கிய பிரதானமான ஒரு விஷயமாகவே இருக்கின்றது. இலங்கை அரசு மீன்களை பாதுகாக்கப்படும் என்ற நோக்கில் பழைய பேருந்துகளில் இறக்கிய சம்பவம் எதிரொலியாக மீன்பிடி வலைகள் அனைத்தும் அருந்து நாசமாகியுள்ளது. இதனால் மீனவர்கள் மனவேதனையுடனும் தங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்ற ஒரு அச்சத்தில் மீனவர்கள் இரவோடு இரவாகவும் தற்பொழுது வரை கரை திரும்பி கொண்டுள்ளனர். கரை திரும்பிய மீனவர்கள் ஆண்ட்ரூஸ் ஒருவரை நாம் சந்தித்து பேசும் பொழுது அவர் பல விஷயத்தை முன்வைத்தார். அதாவது கச்சத்தீவு பகுதியில் குறிப்பாக இந்திய கடல் எல்லைக்குள் தான் நாங்கள் மீன் பிடித்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இலங்கை கடற்படை வீரர்கள் இந்திய கடற்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து எங்கள் மீது கற்களை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும், இலங்கை அரசு அண்மையில் கடலில் இறக்கிய பேருந்துகள் காரணமாக 20க்கும் மேற்பட்ட மீன்பிடி வலைகள் அந்த பேருந்துகளில் சிக்கிக் கொண்டு மிகவும் நாசமாகி இருக்கின்றது. இதனால் நாங்கள் மீனவர்கள் நஷ்டத்துடன் கரைப்பகுதிக்கு வந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் நாட்டுப்படகு மீனவர்கள் கரையோரம் மீன்பிடிப்பதால் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு கேள்விக்குறி ஆகும் என்ற ஒரு நஷ்டத்தில் நாங்கள் அந்த மீன்களையும் பிடிக்க முடியாமல் பெரும் நஷ்டத்துடன் தான் கரை திரும்பி இருக்கின்றோம். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாகவே தமிழக மீனவர்கள் குறிப்பாக ராமேஸ்வரம், தங்கச்சி மடம், பாம்பன் மற்றும் மண்டபம் பகுதி மீனவர்கள் பெரும் நஷ்டத்துடனும் வாழ்வாதாரம் இல்லாமல் தவித்து வருகின்றோம். எனவே மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக மீனவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பாரம்பரியமான இடத்தில் மீன் பிடிப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒரு
போர்க்கால அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான முறையில் மீனவர்களை மீன்பிடிப்பதோடு பாதுகாப்பான முறையில் மீன்பிடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், இலங்கை அரசு அண்மையில் கடலில் இறக்கிய 20க்கும் மேற்பட்ட பேருந்துகளை மீட்டு மீனவர்களை பாதுகாப்பான முறையில் மீன்பிடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்களிடையே வலுத்து வருகின்றது. நம்ம நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதவங்க உடனடியா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.